உங்ககிட்ட பணம் இருந்தா சொல்லுங்க, கேஸ் எடுத்து நடத்துறேன். இல்லனா வெளியே போய்கிட்டே இருங்க. அது ஒண்ணு இல்ல மாப்ள, மல்லிகா பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு நன்றி சொல்லிட்டு இதை வாங்கி கொடுத்துட்டு போனேன். தெருவுல இந்த குழந்தை அச்சு போட்டு குழந்தை அப்படி பண்ணுவியா? ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னே, பக்கத்துல எங்க ஹாஸ்பிடல் இருக்குன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட நியாயம் கிடைக்கும்னு நினைச்சு வந்தது தப்பு உன் மேலேயும் உன் புருஷன் மேலேயும் இல்லம்மா, தப்பு என் மேலேயும் தான். என் பொண்ணை பத்தி நானே உன் புருஷன் கிட்ட குறை சொன்ன பத்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. என்ன இருந்தாலும் நீ அந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்க கூடாது. கொஞ்சம் கூட யோசிக்காம அவசரப்பட்டு கையெழுத்து போட்டு இப்போ உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிற. நம்ம 2 பேருக்கும் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ற பாக்கியமே இல்லாம போச்சு. ஏய், இப்ப நீங்க 2 பேரும் அழற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கல. இனிமே செழினோட வாழறது தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு சமம். ஏன்னா அவன் எந்த நிமிஷம் எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு சந்தேகப்படுவான், திடீர்னு நல்லா பேசுவான். அவனுக்குன்னு நிலையான புத்தியே கிடையாது. அவன மாதிரி ஒரு கேரக்டரோட வாழறது ரொம்ப கஷ்டம். இதுல நீங்க வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது பாருங்க, இனிமே என் வாழ்க்கை உங்களோடதான். வாழ்ந்தா 3 பேரும் ஒன்னா வாழ்வோம், செத்தா 3 பேரும் சேர்ந்து ஒன்னா சாவோம். வாடா, ஊரே நம்ம டயாபெட்டிக் ஸ்வீட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆமாம்பா, சேல்ஸ் growth கூட 1 வீக்ல 72% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஐ அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. இந்த சந்தோஷத்துக்கு எல்லாம் காரணம் நம்ம கம்பெனில புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கிற அருள் செல்வன் தான்ப்பா. அப்படியா? அவரோட ஐடியாவால தான் நம்ம கம்பெனியோட சேல்ஸ் growth இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னப்பா? இல்ல, அந்த அருட்செல்வங்கிற பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, அதான் யோசிக்கிறேன். அன்னைக்கு இன்டர்வியூ முடிஞ்சதும் அருள் செல்வங்கிற ஒருத்தரை செலக்ட் பண்ணிருக்கேன்னு நான் தானப்பா சொன்னேன். ஆமா, இல்ல வயசாகுதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகப்படுத்துது. அப்புறம் பூஜா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்ப்பா? ஒண்ணு இல்ல, அன்னைக்கு நீ மேரேஜுக்கு ஓகே சொன்னதும் நான் வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு வரன் வந்திருக்கு. தமிழரசின்னு சிட்டில ஒரு லீடிங் அட்வொகேட். அவங்களுக்கு ஒரே பையன் கெமிக்கல் ஃபேக்டரி வச்சிருக்கானா. அந்த பையனுக்கு உன்னை கேட்டிருக்காங்க. அடுத்த வாரம் உன்னை பொண்ணு பார்க்க குடும்பத்தோட வரேன்னு சொல்லிருக்காங்க. நானும் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். மாப்பிள்ளையோட குடும்பம் ரொம்ப நல்ல இடமா தான் இருக்கு. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்ற? என்னடா, நான் பாட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இல்லப்பா, எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு தோணுது. இன்னும் கொஞ்ச நாள்னா 60 வயசுல கல்யாணம் பண்ணிக்க போறியா? இவ்வளவு நாளா பிசினஸ்ல நம்பர் 1 ஆகணும், நம்பர் 1 ஆகணும்னு கல்யாணம் வேணான்னு சொன்னேன். இப்ப நீ நினைச்ச மாதிரி பிசினஸ்ல நம்பர் 1 ஆயிட்டியே. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. எனக்கும் வயசாயிட்டே போகுது இல்ல, காலாகாலத்துல எனக்கும் பேர குழந்தைய பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? இதுக்கும் மேல எனக்கு கல்யாணம் வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லி அப்பாவை தண்டிச்சிடாதடா. உனக்கு பார்த்துருக்கிற இடம் ரொம்ப பெரிய இடம், நல்ல ஃபேமிலி, கண்டிப்பா உனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கும். ஜூலி, உன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. என்ன பூஜா இது? ஏன் அப்பா இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? நீ சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே அப்பா மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சாரு. இப்ப கொஞ்ச நாள் போட்டோம்னா என்ன அர்த்தம்? உனக்கு இவ்வளவு நாளா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சாரு. இதுவும் பெஸ்டா தான் செலக்ட் பண்ணிருப்பாரு. பிடிவாதம் பிடிக்காம
சரின்னு சொல்லு பூஜா. என்ன ஜூலி நீயும் அப்பா மாதிரி பேசுற? நான் என்ன கல்யாணம் வேணாம் நான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு தானே சொல்றேன். அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? பூஜா, நீ தயங்குறத பார்த்தா என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. மறைக்கல ஜூலி, எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன். ஏய், என்ன லவ்வா? யார் அந்த லக்கி கை? அவசரப்படாத ஜூலி, நான் மட்டும்தான் மனசுல ஆசையை வளர்த்திருக்கேனே தவிர அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. ஆள் யாருன்னு சொல்லு, நான் போய் பேசுறேன். வேண்டாம் ஜூலி, ஏற்கனவே என் வாழ்க்கையில பிரபாகர்னு என் காலேஜ் சீனியர் மேல ஆசைப்பட்டு அவசரத்தினாலையும் முட்டாள்தனத்தினாலையும் நான் அவரை இழந்துட்டேன்னு உனக்கே தெரியும். அதே மாதிரி அவசரப்பட்டு இவரையும் நான் இழக்க விரும்பல. கூடிய சீக்கிரம் நானே அவர்கிட்ட தெளிவா பேசிட்டு உன்கிட்ட சொல்றேன். என்ன அப்படி பாக்குற? இல்ல, உன் மனசுல காதல் வந்ததும் இவ்ளோ சாஃப்டா பேசுறேன்னு பார்த்தேன். தீவிரவாதிய கூட காந்தியவாதியா மாத்திடும் காதல்னு சும்மாவா சொன்னாங்க? என்ன கிண்டலா? போடி. தம்பி எங்க? உள்ளதான் இருக்காருமா. எஸ், தமிழரசி ஸ்பீக்கிங். ஓ, ஹலோ ஹலோ. Listen, I just got back from Australia. Little tired. Could we chat this evening? Yes, yes. Make an appointment. Huh? Thank you. Bye. வணக்கம்மா. லகேஜ கார்ல இருந்து எடு. சரிங்கம்மா. தம்பி எங்க? கார்டன்ல இருக்காருமா. மாம் காது விடு மாம், வலிக்குது. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பாத்திரத்துல தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். டேய், தோட்டத்துக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். இது கூட தப்பா? அதுக்கு பேரு காய்ச்சறது. கிண்டல் கூட அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல. சரி, சாரி. இத பாக்குறதுக்கு தோட்டக்காரன் இருக்கல, நீ ஏன் ஏர்போர்ட் வரல? ஏன் மாம், என்ன புதுசாவா ஃபாரின் போயிட்டு வர, நான் ஏர்போர்ட்ல வந்து ரிசீவ் பண்றதுக்கு மார்க்கெட் போயிட்டு வர மாதிரி நீ ஏர்போர்ட்டுக்கு போற, ஃபாரினுக்கு போற. இத நான் ஏர்போர்ட்டுக்கு வரல உனக்கு கோவமா? இப்போ என்ன ஷாப்பிங்க்கு உனக்கு டிரைவர் வேலை பார்க்கணும், அப்படிதானே? எனக்கு ஏன் வேலையை பாக்குறதுக்கே டைம் இல்ல, இதுல ஷாப்பிங் வேறயா? இது பாரு, நான் குடிச்சிட்டு கோர்ட்டு கிளம்பணும், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். வா. இது பாரு அருள், நாளைக்கு ஈவினிங் பொண்ணு பார்க்க போறோம். ஆபீஸ் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு வராம இருந்துறாத. என்ன மாம் இப்படி சொல்லிட்ட? உன் வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்க போது, நான் வராம இருப்பேனா? கண்டிப்பா வருவேன். என்னடா கிண்டலா? சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல உன் வாழ்க்கையில நீ மாமியார் ஆகலாம்னு முடிவு எடுத்துக்க. அதை நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அப்படியா? ஒண்ணு பண்ணலாமே. அந்த பொண்ணோட அப்பாவுக்கு போன பண்ணி, என் பையனுக்கு இப்ப கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா, அதனால நாங்க பொண்ணு பார்க்க வரலன்னு சொல்லுவோம். why this color? 4-5 வருஷம் போட்டுண்டா. ஏன்னா எனக்கு இப்ப மாமியாராக இஷ்டம் இல்ல. That's why. No, this is not fair. No, mom, நில்லு. நீ ஒரு பெரிய லாயர்ங்கிறதே நான் அடிக்கடி மறந்துட்டு பேசிட்டு இருக்கேன். நீ வானா வரப்போறேன், போனா போறேன். அதுக்காக வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமியை எதுக்கு வேண்டாம்னு சொல்லணும்? அப்புறம் நீயும் கோச்சுப்பேன், மகாலட்சுமியும் கோச்சுக்கும். வேணாம் இல்ல? I'll definitely come. அந்த பயம் இருக்கட்டும். Whoa. Yes. சொல்லுங்கக்கா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல ஜெயந்தி, உங்க வீட்டுக்காரர் கண்ட்ரோல்ல உள்ள ஸ்டேஷன்ல தான் என் வீட்டுக்காரரும் வேலை செய்யறாரு. எனக்கு வேற கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு. அதனால நான் திருநெல்வேலி போக வேண்டியதா ஆயிடுச்சு. நான் அங்க அவர் இங்கன்னு ரொம்ப சிரமமா இருக்கு. குழந்தைங்க என் கூட இருக்கிறதுனால குழந்தைங்கள பார்க்க முடியாம அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு.
நீ தான் எப்படியாவது உன் வீட்டுக்கார்ட்ட பேசி அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தரணும். ஐயோ இல்லக்கா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத ஜெயந்தி. நான் உன்னதான் மலை போல நம்பியிருக்கேன். இந்தா ஜெயந்தி, இதுல 1 லட்சம் ரூபா இருக்கு. நீ கவலைப்படாம போயிட்டு வாமா. கண்டிப்பா உங்க வீட்டுக்காருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும். ரொம்ப சந்தோஷமா. ம். வரமா? வாமா. வரேன் ஜெயந்தி. உங்களுக்கு என்னம்மா? மல்லிகாக்கு நான் தூரத்து சொந்தம்மா. இவ என் பையன் உதயா. என் பையன் +2 முடிச்சிட்டு இதோட 6-7 தடவை போலீஸ் செலக்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டான். எல்லாத்துலயும் ஏதாவது குறை சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்த வாரம் கூட ஒரு செலக்ஷன் வருதுமா. மல்லிகா கூட உங்களை பத்தி சொன்னா, என் பையனுக்கு மட்டும் இந்த செலக்ஷன்ல வேலை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் தரேன். என்னங்கம்மா அமைதியா இருக்கீங்க? பணம் பத்தலன்னா சொல்லுங்கம்மா, 3 லட்சமா தரேன். என் பையனுக்கு மட்டும் எப்படியாச்சும் வேலை வாங்கி கொடுத்துருங்கம்மா. கவலைப்படாதீங்கம்மா, உங்க பையனோட வேலைக்கு நாங்க பொறுப்பு. ரொம்ப நன்றிம்மா. ம். ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இவங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க. இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் பேங்க்ல வேலை பாக்குறாங்கம்மா. இவங்க பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு வாங்கணுமா. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என் வீட்டுக்காரரு அசிஸ்டன்ட் கமிஷனரா தான் வேலை பாக்குறாரு. அவர் எப்படி காலேஜ் சீட் எல்லாம்? அப்படியெல்லாம் இல்ல மேடம். எல்லா காலேஜ்லயும் உங்க ஹஸ்பண்ட் மாதிரி பெரிய பெரிய ஆபீசர்க்கெல்லாம் ஒரு கோட்டா இருக்கும். உங்க ஹஸ்பண்ட் நினைச்சா கண்டிப்பா என் பொண்ணுக்கு ஒரு சீட் வாங்கி கொடுக்க முடியும் மேடம். அவர் மட்டும் வாங்கி கொடுத்தாருன்னா நான் 5 லட்சம் ரூபாய் தரேன் மேடம். எப்படியாவது உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி என் பொண்ணுக்கு சீட் வாங்கி கொடுத்துருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். கவலையே படாதம்மா, கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு சீட்டு கிடைச்சிரும். ரொம்ப தேங்க்ஸ் போயிட்டு மேடம். வாங்க. வரேன் மேடம். அப்ப நாங்க வரோம்மா. ம். வர மேடம். ஜெயந்தி, இன்னும் இது மாதிரி 10 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தோம்னா ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆயிடும் போல இருக்க. நீ வேற, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குமா. இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் பயந்து பயந்தே செத்துக்கிட்டு இருப்பா. புரியாம பேசாதம்மா. இந்த விஷயம் உன் மாப்பிளைக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் ஒன்னும் தெரியாது. அப்படியே இந்த விஷயம் உன் புருஷனுக்கு தெரிஞ்சாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். இத பாரு, இப்பதான் நம்ம கொலசாமியே கண்ணை திறந்து பாத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இத வச்சு எப்படி சம்பாதிச்சு வாழ்க்கையில சொத்து சுகம் சேர்த்து சந்தோஷமா இருக்கலாம்னு மட்டும் யோசி. அது மட்டும் இல்லடி, எனக்கு அப்பவே ஒரு யோசனை தோணுச்சு. நம்ம கிட்ட இப்படி உதவி கேட்டு வர்றவங்கள வச்சே ஒரு சீட்டு பிடிப்போம். நாளைக்கு உன் புருஷனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு ஏது இவ்வளவு பணம்னு கேட்டா சீட்டு பணம்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம் பாரு. என்னடி, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்க, நீ பித்தி பிடிச்சோமா நின்னுட்டு இருக்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த பணத்தை கொண்டு போய் உள்ள வை போ. முடிஞ்சது மேடம். தேங்க்ஸ். நான் வரேன். அருள், இஃப் யூ டோன்ட் மைண்ட் இதையும் என்ட்ரி போட்டு கொடுத்துருங்களேன். சரி, ஓகே. பூஜா, நம்ம பேங்க் மேனேஜர் கம்பெனி விஷயமா நாளைக்கு உன்னை பார்க்கணுமா. நாளைக்கு ஈவினிங் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஈவினிங்கா? சான்ஸே இல்ல. நாளைக்கு ஈவினிங் நம்ம ஸ்வேதாவோட ரிசப்ஷன் இருக்குல்ல, மறந்துட்டியா? ஓ சாரி பூஜா, ரொம்ப முக்கியமான மீட்டிங், அதனாலதான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். ஒன்னு பண்ணு ஜூலி, நாளைக்கு ஈவினிங் நீயும் அருளும் பேங்க் மேனேஜரை மீட் பண்ணுங்க. ஓகே. சாரி மேடம்.
நாளைக்கு ஈவினிங் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் என் அம்மாவோட இருக்கணும். ஓ, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா? ஆமாம் மேடம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க். ஓகே ஜூலி, அப்படின்னா நாளைக்கு மறுநாள் அவரை வர சொல்லு. ஓகே. ஐம் வெரி சாரி. நோ நோ, இட்ஸ் ஓகே, யூ ஜஸ்ட் கேரி ஆன். அப்படியா? சரி சரி சரி, என்ன பிரான்ச்? சரி, நான் ஜூலி அனுப்பி வைக்கிறேன். ஓகே. எஸ் மேடம், முடிச்சிட்டேன். ஓ, தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம் மேடம். இப்போ நான் போலாமா? ம். அருள், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? தாராளமாக கேளுங்க. நாளைக்கு ஈவினிங் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்களே. பூஜா, பூஜா, கங்க்ராட்ஸ் பூஜா. இந்த வருஷத்தோட பெஸ்ட் செல்லர் அவார்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த அவார்ட் யார் வாங்க போறாங்க தெரியுமா? யாரு? எங்க கம்பெனியோட எம்டி செல்வி பூஜா. ரியலி? ஆமா பூஜா, இப்பதான் அவார்ட் கவுன்சில் இருந்து போன் வந்தது. இந்த வருஷம் நம்ம கம்பெனிக்கு டைம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் இவர் வந்து நேரம் தான் ஜூலி. ஐயோ, அதெல்லாம் எதுவுமே இல்லை மேடம். நம்ம எல்லாருமே சேர்ந்து உழைச்சோம், அதோட பலன் தான் இது. நெக்ஸ்ட் வீக் நம்ம டெல்லி போற மாதிரி இருக்கும். அப்படியா? அப்படின்னா இவருக்கும் சேர்த்தே ஒரு டிக்கெட் புக் பண்ணிடு. நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். நான் எதுக்கு மேடம்? அப்படிலாம் சொல்லாதீங்க. இனிமே நான் கம்பெனி சம்பந்தப்பட்டு எங்க போனாலும் நீங்களும் என் கூட தான் வரணும். ஜூலி, சொல்ல மறந்துட்டேன். டி நகர் பிரான்ச்லயும் அடையார் பிரான்ச்லயும் ஏதோ சின்ன ப்ராப்ளமா. நீ என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடு. யா, ஓகே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த அவார்டு கிடைச்சதுக்கு ராமருக்கு அனில் உதவி செஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேடம். நீங்க செஞ்சது அனில் மாதிரியான உதவி இல்ல, ஹனுமான் மாதிரி பக்கபலமா இருந்து செஞ்ச உதவி. தேங்க்யூ ஸோ மச் மேடம். அப்புறம் உங்க ஃபியூச்சரை பத்தி என்ன யோசிச்சிருக்கீங்க? ஃபியூச்சரை பத்தி தெரியல. தெரியலனா? யோசிக்கல மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே பிளான் பண்ணி பண்ண மாட்டேன். அதுவா நடக்கும்போது அக்செப்ட் பண்ணிட்டு போவேன். தட்ஸ் இட். எல்லா விஷயத்துலயும் அப்படிதானா? அப்படிதானா? இல்ல, கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். இப்போதைக்கு நான் அதை பத்தி எதுவுமே யோசிக்கல மேடம். இன்னொரு 1 வருஷம் போடுமேன்னு அப்படின்னு நான் விட்டு வச்சிட்டு இருக்கேன். ஆனா அம்மா தான் பொண்ணு பார்க்கறேன்னு பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்க. அப்படின்னா அம்மா பாக்குற பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பா. ஏன் அப்படி கேட்டீங்க? இல்ல, இந்த காலத்துல அம்மா பேச்சு கேக்குற பசங்க இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். அது ஒண்ணும் இல்ல மேடம். சின்ன வயசுல இருந்து நமக்காக நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து செய்யறாங்க. இந்த விஷயத்தையும் நமக்காக நல்லதே செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா கட்டாயப்படுத்த மாட்டாங்க. சரி, உங்களுக்கு வரப்போற வைஃப் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பெருசா கனவுலாம் இல்லை மேடம். ஆனா எனக்கு வரப்போற வைஃப் சமையல் கட்டில் மட்டும் ராணியா இருந்தா போறாது, சமுதாயத்திலையும் ராணியா இருக்கணும். எனக்குன்னு வரவ அழகா இருந்தா நான் வேண்டான்னு சொல்ல போறதில்ல, ஆனா அறிவுள்ளவளா இருக்கணும். எனக்குன்னு வரப்போறவ தெளிவா முடிவெடுக்கிறவளா இருக்கணும். அப்படி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் பின் வாங்காதவளா இருக்கணும். சுருக்கமா சொல்ல போனா எனக்குன்னு வரப்போற பொண்ணு உங்களை மாதிரி இருக்கணும் மேடம். அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். பாப்போம் எனக்கு என்ன மாதிரி பொண்ணு வரப்போறாங்க. பானு, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்.
நான் ஊருக்கு போயிருந்தப்ப யாரா வந்திருந்தாங்களா என்ன பார்க்க? நீங்க ஃபாரின் போனது முன்னாடியே தெரிஞ்சதுனால பெருசா யாரும் வரல மேடம். ஆனா இளவரசின்னு ஒரு பொண்ணு மட்டும் புதுசா வந்தாங்க மேடம். உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. இளவரசி கேள்விப்பட்ட பேரா இருக்கு? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க மேடம், பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. சுப்பிரமணியன்னு ஒருத்தர் அவரோட 2வது மனைவிய கொலை செஞ்சு தூக்குல தொங்க விட்டதா பரபரப்பான நியூஸ் வந்துச்சே. ஆமா, அந்த சுப்பிரமணியோட முதல் மனைவி தான் இந்த இளவரசி. பாவம், கர்ப்பமா வேற இருக்காங்க. கயல்விழி இறந்த அன்னைக்கு இளவரசி அவங்க புருஷனும் கோயில இருந்திருக்காங்க மேடம். வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ அந்த கயல்விழி தூக்குல தொங்கிட்டு இருந்தாளா மேடம். இன்னைக்கு நாளைக்கு நமக்கு நிறைய ஆர்பிட்ரேஷன்ஸ் இருக்கு. நாளை மறுநாள் ஃபோன் பண்ணிட்டு அந்த பொண்ணை என்ன வந்து பார்க்க சொல்லு. ஓகே மேடம். வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கிளைண்ட்ஸ் என்ன வந்து பார்க்க சொல்லு. ஓகே மேடம். சரியா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா? எப்படி உட்காருடா. இத பிரிச்சு பாரு. என்னம்மா இதெல்லாம்? எதுக்கு இவங்க போட்டோலாம் என்ன பார்க்க சொல்றீங்க? உடனே உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த போட்டோல இருக்கிறவங்க எல்லாருமே பணக்கார வீட்டு பொண்ணுங்க. எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா உடனே பேசி முடிச்சிடலாம். கவலைப்படாத. மீனா கிட்ட நான் விடுதலை பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். அவ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். நீங்க கேட்ட உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாலம்மா? தெரியாது. ஏற்கனவே அவ அந்த முடிவுல இருந்திருக்கா போல இருக்கு. நான் கேட்ட உடனே போட்டு கொடுத்துட்டா. ஒருவேளை அப்படி போட்டு கொடுக்க மாட்டேன்னு அவ சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருக்க மாட்டேன். எப்போ அவ என் தம்பி பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சதோ, இனிமேல் அவ இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் என் தம்பி தான். அவ மட்டும் மீனா தன்னோட சொந்த பொண்ணு இல்லங்கிற உண்மையை கிட்ட சொல்லியிருந்தான்னா இந்த கல்யாணமும் நடந்திருக்காது. நீ இப்படி நிம்மதி இல்லாம கஷ்டப்பட வேண்டிய நிலைமையும் வந்திருக்காது. கூட பிறந்தவன்னு சொல்ல கூட பரவாயில்ல, சம்பந்திங்கிற முறையிலாவது என்கிட்ட சொல்லிருக்கணும். மறைச்சிட்டான். போனை போட்டு நல்லா திட்டலான்னு அவன் நம்பரை ட்ரை பண்ண. ஒரு நம்பர் கூட ஆக்டிவ் இல்ல. இருக்கட்டும், எப்படியும் போன் பண்ணுவான்ல, அப்ப பேசுங்க. இனிமே பேசி என்னமா ஆக போகுது? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே. அதெல்லாம் ஒண்ணும் முடியலடா. உன்னை பொறுத்த வரைக்கும் இனிமேதான் வாழ்க்கைய ஆரம்பிக்க போகுதுன்னு நினைச்சுக்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா அந்த மீனா யாருன்னு கேட்க வைக்கிறேன். இல்லம்மா, அன்னைக்கு ஏதோ கோவத்தில் பேசிட்டேனே தவிர இப்போ நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில இல்லை. என்னை விட்டுருங்கம்மா. டேய் சரியா? டேய் பூஜா, என்னப்பா இவ்ளோ நேரம்? ஒரு போன் கூட பண்ணி சொல்லாம எங்க போயிருந்தீங்க? சாரிம்மா, எல்லாம் ஓ விஷயமா தான் போயிருந்தேன். என்னடா அப்படி பாக்குற? நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லியிருந்தல்ல, அது விஷயமா தான் போயிட்டு வந்தேன். நான் இன்னைக்கு அந்த மாப்பிள்ளைய நேர்ல பார்த்தேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஜென்யூன் பர்சன். நீ மட்டும் அவரை பாரு, பார்த்த உடனே உனக்கு பிடிச்சு போயிடும். அப்பா, சப்போஸ் எனக்கு இந்த மாப்பிளைய பிடிக்கலனா என்ன கம்பல் பண்ண மாட்டீங்கல்ல? சே, நான் உன் அப்பாடா. எனக்கு உன் சம்மதமும் சந்தோஷமும் தான் முக்கியம். ஆனா கண்டிப்பா உனக்கு இந்த மாப்பிளைய பிடிக்கும். சரிடா, லேட் ஆச்சு, நீ தூங்கு. நாளைக்கு ஈவினிங் நீ எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காத. குட் நைட். குட் நைட் பா.
சாரிப்பா, நாளைக்கு நீங்க வர சொல்லியிருக்கிற அந்த மாப்பிள்ளைய எனக்கு பிடிக்காது. என் மனசு முழுக்க அருள் செல்வன் தான்ப்பா இருக்காரு. எனக்கு ஹஸ்பண்ட் தான், அது அருள் செல்வன் தான். சரிங்கக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கீழே 2 பேரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுசா 5000 ரூபாய் கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு கீழே 2 பேரை சேரும்போது ஒரு ஆளுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ்னு ஆள் சேர சேர உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். சரி ஜெயந்தி. அம்மா, இது அதோடவே. சரிங்கக்கா, அவரு வந்துட்டாரு. சாப்பாடு எடுத்து வைக்கணும். சரி, மத்த விஷயம்லாம் உங்களுக்கு நான் நாளைக்கு டீடைல். சரிம்மா. சரிம்மா. வரேம்மா. சரி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆ யார் இவங்க? என்ன மாப்பிள? 3 பொம்பளைங்க போறாங்களே, யார் அவங்க? எல்லாம் நம்ம பக்கத்து தெருல இருக்கிறவங்க தான். ஓ, என்ன விஷயமா வந்திருந்தாங்க? அது வந்து ஒண்ணு இல்லைங்க, அவங்க ஏதோ சீட்டு கம்பெனி வச்சிருக்காங்களா, என்ன சேர சொல்லி கேட்டுட்டு போக வந்தாங்க. நீ என்ன சொன்னதுக்கு? உங்ககிட்ட கேட்டுட்டு சேருன்னு சொன்னாங்க. நீ எல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லையா? இந்த மாதிரி சீட்டு கம்பெனில பணத்தை போறேன்னு சொல்லி எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க தெரியுமா? இல்ல, இவங்க பக்கத்து இருக்காரங்க தான். யாரா இருந்தாலும் சரி, தேவையில்லாம இந்த மாதிரி சீட்டு போறேன் நோட்டு போறேன்னு என்கிட்ட சொல்லாத. முதல்ல இந்த மாதிரி ஆளுங்க வீட்டு பக்கம் வராம பாத்துக்கோ. என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறாரு? சீட்டு கம்பெனில பணம் போட வேணாம் தானே சொன்னாரு. சீட்டு நடத்த வேணாம்னு சொல்லலையே. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பொட்டியில வை போ. எனக்கு ஒண்ணு தோணுது கவிதா. என்னக்கா சொல்லு. இல்ல, பிலோமினோட வாழ்க்கைய பத்தி நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. ஒரு தப்பானவனை லவ் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுனால என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சுன்னா பாவம் பிலோமினாவுக்கும் என் வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சே. என் வாழ்க்கையை காப்பாத்து போய்தான் பிலோமினா தன்னோட வாழ்க்கைய பறி கொடுத்துட்டு நிக்கிறா. இப்போ நம்ம கூட வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ரோட்டோட கடை நடத்தி கஷ்டப்படணும்னு என்ன தலையிடுதா. இப்ப கூட ஆர்டர் பிடிக்க அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இத்தனை கஷ்டமும் அவளுக்கு நம்மளால தானே. அவளும் நம்மள பத்தி நினைச்சு தன்னோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறா. இப்படி நம்மள பத்தியே நினைக்கிறவளுக்கு நாம ஏதாவது செஞ்சாகணும் கவிதா. ஆமாக்கா, பிறந்ததுல இருந்தே செல்வாக்க வாழ்ந்தவ பிலோமினா. அவ வாழ்க்கையை காப்பாத்தணுங்கிற எண்ணம் என் மனசுலயும் ஓடிட்டு தான் இருக்க. ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. நாம அவ கூட இருந்தா அவ நம்மள பத்தியே நினைச்சு தன்னோட வாழ்க்கைய ஒண்ணுமே இல்லாம ஆக்கிக்குவா. அதனால நல்லா யோசிச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அவகிட்ட இருந்து நம்ம விலகி போறது நல்லது. அப்பதான் மறுபடியும் செலின் கூட சேர்ந்து வாழ்றத பத்தி யோசிப்பா. அவளாவது நல்லா இருக்கட்டும் கவி. நாம இங்கிருந்து எங்கேயாவது போயிடலாம்.
நம்ம போயிடலாம். போலாமா? வா. நீங்க பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். போங்க, தாராளமா போங்க. உங்களை தடுத்து நிறுத்த நான் யாரு? எந்த சூழ்நிலையிலையும் நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்கன்னு நினைச்சு பாருங்க. அதுக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பரிசு கொடுத்தீங்க. நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா நான் செழியனோட சேர்ந்து வாழ்ந்துருவேனா? மாட்டேன், கண்டிப்பா மாட்டேன். நானும் செழியனும் பிரிஞ்சதுக்கு நீங்க காரணம் கிடையாது. செழியனோட சந்தேக புத்தி தான் காரணம். ஏற்கனவே செழியனோட சந்தேக புத்தியாலதான் நான் அவனை பிரிஞ்சு வந்தேன். அப்பதான் நான் அவன் மேல காரம் மோதினேன். இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்ட மறுபடியும் செழிய வந்து என்ன மன்னிச்சிடு, நான் திருந்துட்டேன்னு சொன்னப்ப நான் அதை நம்பினேன். அதனாலதான் மறுபடியும் போய் நான் அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தேன். ஆனா அவன் திருந்தல, மறுபடியும் சந்தேக புத்தியோடு தான் இருக்கான். அதனாலதான் நான் வேற வழி இல்லாம அவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தேன். நீங்க இல்லைனாலும் நான் அவன் கூட சேர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டேன். அதனால எந்த குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு வேண்டாம். நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க என்னை விட்டு பிரிஞ்சுதான் போவேன்னு பிடிவாதமா இருந்தீங்கன்னா தாராளமா போங்க, நான் தடுக்க மாட்டேன். ஆனா நீங்க மறுபடியும் என்ன வந்து பார்க்கணும்னு நினைக்கும் போது நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஃபிலோ, எங்களை மன்னிச்சிரு ஃபிலோ, எங்களை மன்னிச்சிரு. ஃபிலோ, எங்களை மன்னிச்சிரு ஃபிலோ. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமேங்கிற ஆதங்கத்துல தான் நாங்க இப்படி பண்ணிட்டோம். அம்மா மேல சத்தியமா நாங்க இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம். ஃபிலோ, இனிமே நீயே எங்களை விரட்டி விட்டாலும் நாங்க உன்னை விட்டு போக மாட்டோம். நல்லதோ கெட்டதோ இனிமே எல்லாமே உன் கூடதான். உங்க பேச்சு கேக்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனி நம்மளோட ஒரே லட்சியம் நம்ம கேட்டரிங் பிசினஸ டெவலப் பண்றது மட்டும்தான். நம்மள குப்பையா நினைச்சு தெருவுல வீசி எறிஞ்ச அந்த மகேஷ், செழியன் 2 பேரை விட நாம முன்னேறி காட்டணும். கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும் ஃபிலோ. கடவுளும் அம்மாவும் நமக்கு துணையா இருப்பாங்க. என்ன பூஜா, இப்படி டல்லாவே இருந்தா என்ன அர்த்தம்? எப்படி இருந்தாலும் வரப்போற மாப்பிளைய பிடிக்கலன்னு தானே சொல்ல போற. அப்புறம் என்ன, கேஷுவலா இரு. வரப்போற மாப்பிளைய பிடிக்கலன்னு சொல்ல போறமேன்னு நினைச்சு நான் வருத்தப்படல. என் மனசுல இருக்கிறவரை பத்தி எப்படி அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல என்ன யோசிக்க வேண்டியது இருக்கு? அப்பா உன் விருப்பத்துக்கு மீறி ஏதாவது செஞ்சுட்டு போறாரா என்ன? செய்ய மாட்டார்தான். இருந்தாலும் பிரஸ்டீஜ் அது இதுன்னு பார்த்து முடியாதுன்னு சொல்லிடுவாருன்னு பயமா இருக்கு. என்ன பூஜா சொல்ற? நீ பயப்படுற அளவுக்கு அப்படி யாருதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? சொல்லு பூஜா, உன் மனசுல இருக்கிற அந்த ஆள், சாரி அந்த சார் யாருன்னு சொல்லு ப்ளீஸ் பூஜா. சரி விடு, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உன்னை நான் கம்பல் பண்ண மாட்டேன். விருப்பம் இல்லாம இல்ல ஜூலி, உன்கிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஏய், நமக்குள்ள என்னடி தயக்கம்? இது வரைக்கும் நான் என் லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணாலும் தி பெஸ்டா தான் சூஸ் பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். இந்த விஷயத்திலையும் நான் அப்படிதான் சூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பா நீ சூஸ் பண்ணிக்கிற ஆளு பெஸ்டா தான் இருப்பாரு. முதல்ல அவர் யாருன்னு சொல்லு. நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அருள் செல்வனை தான் மனசார விரும்புறேன். ஏய் பூஜா, வாழ்த்துக்கள். உனக்கேத்த ஜோடியா தான் நீ செலக்ட் பண்ணிருக்க. இந்த விஷயத்தை தான் அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. எந்த விஷயத்த? என்ன பூஜா, எந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்கு பயப்படுற? சொல்லு பூஜா. அது ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு ஈவினிங் பூஜாக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதுக்குள்ள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. மீட்டிங் ஈவினிங் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ஹவர்ல இங்க எல்லாம் முடிஞ்சிடும். மாப்பிள்ளை பின்னாடி வந்துகிட்டு இருக்காராம். மாப்பிள்ளையோட அம்மா மட்டும் வந்திருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாமா. ஓகே சார். சரிம்மா. தேங்க்ஸ் ஜூலி. இட்ஸ் ஓகே. என் ஒரே மக பூஜா. உங்க பொண்ணு போட்டோல விட நேர்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. எனக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பிள்ளை உங்க பொண்ணோட போட்டோவை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான். வந்ததும் உங்க விருப்பம் என்னன்னு சொன்னீங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசிடலாம். இந்த விஷயத்துல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. வாழ போறது என் பொண்ணு தான். அவளுக்கு சம்மதம்னா எனக்கு பரிபூர்ண சம்மதம். என் பையனை உங்க பொண்ணு பார்த்தான்னா நிச்சயமா பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். முடிச்சா சந்தோஷம் தானே மேடம். உங்க குடும்பத்துல நாங்க சம்மதம் பண்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். பூஜா மேடம் பாக்குறதுக்கு தான் சிம்பிளா இருக்காங்க. சொசைட்டில ரொம்ப பெரிய ஆளு. இவங்க ஒரு கேஸ்ல ஆஜராயிட்டாங்கன்னா அந்த கேஸ் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல பூஜா, பணம் இல்லாம கேஸ் எடுத்து நடத்த முடியாத ஏழைகளுக்கு ஒரு அமைப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாதிக்கப்பட்ட ஏழைங்க யாராவது இவங்க கிட்ட வந்தா பணமே வாங்காம அந்த கேஸ நடத்தி கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட நல்லவங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணுமா இல்லையா? ஐ திங்க் என் பிள்ளை வந்துட்டான்னு நினைக்கிறேன். வாங்க வாப்பா, உட்காருங்க. அம்மா பூஜா, தலையை குனிஞ்சுக்கிட்டே இருக்கியே, பையனை பாருமா. ஹலோ.
என்ன பூஜா, உன் கம்பெனியில் மேனேஜராக வேலை செய்கிறவன் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கானேன்னு அதிர்ச்சியாக இருக்கா? நீங்க எங்க ஆபீஸ்ல மேனேஜரா வேலை பாக்குறீங்களா? வேலை பார்க்கல சார், வேலை பார்க்குற மாதிரி நடித்தேன். என்ன சார் ரொம்ப குழப்பமா இருக்கா? உங்கள் பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்த உடனே உங்கள் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்கள் பொண்ணையும் உங்கள் பொண்ணும் என்ன புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் உங்கள் ஆஃபீஸ்லேயே வேலைக்கு சேர்ந்தேன். என்னடா என்னென்னமோ சொல்ற? சாரி மாம், இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் உங்களுக்கு தான் பொய் சொன்னால் பிடிக்காத, அதனால தான் சொல்லலை. என்னமோடா, இது உன்னோட லைஃப். நீ எது செஞ்சாலும் அது நல்லதுக்கு தான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் நம்பிக்கையை கெடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சத்தியமாக கெடுக்க மாட்டேம்மா. இந்த காலத்து பிள்ளைங்க எல்லா விஷயத்திலும் விவரமா தான் இருக்காங்க. என்ன பூஜா, தம்பி சொன்ன மாதிரி அவரை புரிஞ்சுக்கிட்டியா? சார், உங்க பொண்ணுக்கு என் பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கலாம். அம்மா பூஜா, உன் விருப்பம் என்னன்னு சொன்னா பெரியவங்க நாங்க பேச ஆரம்பிச்சிருவோம். பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன சொல்லுங்க சார், கல்யாண விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கலாம். இன்னும் என்ன சார் சார்னு சொல்லிக்கிட்டு சம்பந்தின்னு சொல்லுங்க. பூஜா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காமிமா. போமா. என்ன பூஜா, எதுவுமே பேச மாட்டேங்கிற? கோவமா? பின்ன கோவப்படாம கொஞ்சவா செய்வாங்க. நான் சொல்றது கேளு பூஜா. ஆக்சுவலாக நேற்றுக்கே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். ஒரு சின்ன சர்ப்ரைஸாக இருக்குமே தான் விட்டேன். உங்க சமாதானம்ல ஒன்றும் எனக்கு தேவையில்லை. எதுக்கு என் ஆஃபீஸ்ல போய் சொல்லி வேலைக்கு சேர்ந்தீங்க? உன் மனசில் இடம் பிடிக்கதான். என்னைக்கு உன்னை ஃபோட்டோவில் பார்த்தனோ அன்னைக்கு நீ தான் என் ஒய்ஃப் நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்ச பூஜாவுக்கு என்ன பிடிக்கணும்னு நான் யோசித்தேன். அப்போ தான் உன் ஆஃபீஸில் ஒரு வேகன்சி இருக்கிறத கேள்விப்பட்டேன். இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். நான் நினச்ச மாதிரியே உன் ஆஃபீஸ்லையும் இடம் பிடிச்சிட்டேன், உன் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டேன். அது எப்படி போட்டோல என்ன பார்த்ததுமே பிடிச்சு போயிடுச்சுன்னு சொல்றீங்க? தெரியல பூஜா, ஆனால் பிடிச்சிருந்தது. பூஜா, நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனால் உன் ஃபோட்டோ எப்போ பார்த்தனோ, இவ எனக்கானவ, என் வாழ்க்கையை அர்த்தப்படுத்த போகிறவ, கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் பங்கெடுத்துக்க போகிறவன்னு அந்த ஃபீலிங் எப்போ வந்ததோ, எப்படியாவது உன் மனசில் இடம் பிடிக்கணுன்ற வைராக்கியத்தோட தான் உன் ஆஃபீஸில் வந்து சேர்ந்தேன். எல்லாம் நல்லபடியாக நடந்தது. ஒருவேளை நான் உங்களை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தேன்னா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன பண்ணியிருக்க முடியும்? வாழ்க்கையில் எல்லாம் இருந்தோம், ஒன்று மட்டும் இல்லையன்ற பெரிய குறையோட ஆயுஸ் முழுக்க நான் வாழ்ந்துருப்பேன். என்ன பார்க்குற? நீ பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாலும் என் அம்மா வேற ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. நானும் காரு பங்களா வசதி வாய்ப்பு அது இதுன்னு அந்த பொண்ணோட சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் நிம்மதியாக இருந்திருக்க மாட்டேன். பூஜா, கிடைச்சவங்களோட வாழறது வாழ்க்கை இல்லை, மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழறது தான் வாழ்க்கை. வாங்க. அப்ப சரி, நீங்க சொன்ன மாதிரியே அடுத்த மாசம் 10ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சந்தோஷம் சம்பந்தி. அருள், அடுத்த மாசம் 10ஆம் தேதி முகூர்த்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உனக்கு சரிதானே? என்கிட்ட ஒரு தாலியும் நாதஸ்வரம் கேசட்டும் இருந்ததுன்னா இன்னைக்கே பூஜா கழுத்துல தாலியை கட்டி வீடு கூட்டிட்டு. ரொம்ப அவசரப்படுறீங்க, கல்யாணம் நடக்கிற வரைக்கும் பொறுத்துதான் ஆகணும். சரிங்க சம்பந்தி, நல்ல நேரம் போறதுக்குள்ள தாம்பூலம் வாங்கிக்கலாம். இந்தாங்க.
தட்ட சரியா பிடி. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.